என் வாழ்க்கையிலங்க ஒரு 100 பேர் செஞ்சுரி அடிச்சவங்க இல்ல 90 இயர்ஸ் தாண்டி வாழ்ந்தவங்கள நான் பர்சனலா பார்த்திருக்கேங்க. என்னுடைய பாட்டனார்ல இருந்து தும்கூர் சிதங்கா மடத்தோட சிவகுமார் மகா சுவாமிஜி 103 ஆண்டுகளுக்கு மேல இருந்தார். நான் மிகவும் மதிக்கின்ற வணங்குகின்ற சன்னியாசி, மகா ஞானி. இவங்க எல்லார் லைஃப்லயுமே ஒரு அண்டர்லையிங்கான ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேங்க. முதல் விஷயம், குறைந்த அளவு உணவு, ரொம்ப தேவைக்கு எவ்வளவு அவ்வளவு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஆர்கனைஸ்டான டிசிப்ளின்டான லைஃப். மீண்டும் ஒரு முறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம். சிதங்கா மடத்து மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சிவகுமார் மகா சுவாமி உடம்ப விடுற அன்னைக்கு கூட கடைசி நாள் கூட சிவபூஜை பண்ணிட்டு ஐசியூல முடிச்சுட்டு உடம்ப விட்டார். என்ன டிசிப்ளின்டான ஆர்கனைஸ்டான லைஃப்ங்கய்யா. டிசிப்ளினும் ஆர்கனைஸ்டு லைஃபும் ஃப்ரீடம்ங்கய்யா, பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க. நான் என்னுடைய கைலாசவாசிகளுக்கு சொல்றது உண்டு, அப்பா எவ்வளவு நாள் வாழறமோ அவ்வளவு நாள் வரைக்கும் இந்த கைலாசத்திலையும் உடம்ப விட்ட பிறகு மகா கைலாசத்திலையும் இதுதான் நம்ம ரொட்டீன் அப்படின்னு முடிவுக்கு வந்துருங்க. அப்போ காலையில எந்திரிச்சு யோகா பண்றது, பூஜை பண்றது, டிசிப்ளின்டா இருக்கிறது, ஆர்கனைஸ்டா இருக்கிறது ஒரு பந்தமாகவோ டார்ச்சராகவோ தொடர்ந்த போராட்டமாகவோ கான்ஃபிளிக்டாகவோ இருக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க.